சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. பிறக்கும் போதே தலைமை பண்போடையும் தலைவர்களாகவே பிறந்தவங்க. யாராலையுமே பழி வாங்க முடியாதவங்க, யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதவங்க. இவங்களுடைய மனசு தங்கம் போல. இவங்களுக்கு நிகராக இவங்களை தவிர வேற யாரையுமே நீங்கள் நிறுத்த முடியாதுங்க. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? இவ்வளவு உயர்வாக பேசுகிறீங்க, ரொம்ப பெரிய ஆளுங்க போல. ஆமாங்க, ரொம்ப பெரிய ஆளுங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்றைக்குமே எல்லாருக்குமே சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய சிம்ம ராசி தாங்க. சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் தலை குனியவே மாட்டாங்க. குனிஞ்சா அது உதவி கேட்டவங்களுக்காக இவங்க காட்டக்கூடிய பணிவாதாங்க இருக்கும். ரொம்ப நல்லதுமா, எங்களை பற்றி நீ தான் புரிஞ்சு வச்சுருக்க. ஆமாங்க, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு சிம்ம ராசியோட வரலாறு தெரிஞ்சவங்களால் மட்டும்தாங்க பேச முடியும். சிம்ம ராசிக்காரங்க உங்களை பார்த்து யாராவது சாதாரணமாக சொல்ல முடியுமா? சிம்மம் அப்படின்னாவே ஒரு ராசி இல்லைங்க. ஜோதிட சாஸ்திரத்தில் நீங்கள் ஒரு அரியணையை அலங்காரம் செய்யக்கூடிய அரசர்கள். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு வாள் போல நிற்குங்க. நீங்கள் நடந்தீங்கன்னா காற்று கூட உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். கம்பீரமான நடைக்கு சொந்தக்காரங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, மற்றவங்க நம்ப மாட்டாங்க. உங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொல்லி பாருங்க, நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுங்கள், நம்ப மாட்டாங்க. நீங்கள் வருத்தத்தில் இருக்கேன்னு சொல்லுங்கள், நம்ப மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா சூரிய பகவானினுடைய தீ போல நேரடியாக உங்கள் ராசியில் செயல்பாடு இருக்குது. அதனால் உங்கள் மேலே எப்போவுமே ஒரு வெடிக்கக்கூடிய சக்தி இருக்குங்க. அது வேறு யாருக்குமே கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கொண்ட சிம்ம ராசி பற்றி என்ன சொல்ல வந்திருக்கேன், என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு சில கிரக மாற்றங்கள் இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது. ஸோ நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நல்லதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும், கெட்டதை விட்டு எப்படி விலகி நிற்கணும், கெட்டதில் உங்களுக்கு பாதிப்பு வராமல் எப்படி தடுக்கலாம், அதை பற்றியும் சிம்ம ராசிக்காரங்களை தலைகீழாக மாற்றக்கூடிய விஷயங்கள் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். உங்களை நீங்களே தற்காத்துக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்களும் துரோகம் பண்ணிட்டாங்க, தெரியாதவங்களும் துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி தெரிஞ்சவனை சமாளிக்கிறதே பெருங்கஷ்டமாக இருக்குது. இப்போ தெரியாமல் நிறைய சூழ்ச்சிகள் உங்களுக்கு முடிச்சா இருக்குது. அது எல்லாத்தையும் சரி கட்டணும். அதை பற்றின விளக்கம்தாங்க இது. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. நீங்கள் இதை எந்த ஒரு காரணத்திற்காகவும் தவிர்க்காமல் பாருங்கள். சனி பகவான் இப்போது கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ரகதியில் இருந்தாருங்க. வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து திரும்ப இயல்பு நிலைக்கு மாறியிருக்காரு. ஸோ இது நாள் வரைக்கும் சிம்மம் சிரமப்பட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போது இந்த வக்ர நிவர்த்தியால் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. என்னம்மா சொல்கிற, எங்களுக்கு தான் இப்போ கண்ட சனியாக போய்கிட்டு இருக்குதே, எங்களுக்கு என்ன போய் நல்லது நடக்க போகுது? அவர் முன்னாடி நடந்தால் என்ன, பின்னாடி நடந்தால் எங்களுக்கு என்ன? எங்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு. சிம்ம ராசிக்காரங்களை பற்றி நீ போய் கேட்டுப்பார், எவ்வளவு படாத பாடுபடுறோம் தெரியுமா? இது சத்தியங்க, உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். படாத பாடுதான் படுறீங்க. ஆனால் அந்த படாத பாடவே நீங்கள் படுத்தக்கூடிய அளவுக்கு சமாளிக்கிறீங்க. பார்த்தீங்களா? கடவுளே பிரமிச்சு போய் பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எதிரிகளே, உங்களை நான் சிம்ம சொப்பனம்னு சொல்கிறேன், முடியாது. அவங்களால என்ன பண்ணாலும் யோசிப்பாங்க, திட்டம் போடுவாங்க, வேலை பொழப்பெல்லாம் கெடுத்துட்டு உங்களை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். உங்களுக்கு எதிராக ஒருத்தர் நின்றுட்டு உங்ககிட்ட டே அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை ஏ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு செம கோவம் வந்துருங்க. அதே ஏதாவது பாசமாக கெஞ்சிட்டாங்க அப்படின்னா உங்கள் தலையவே கொடுத்துருவீங்க.
இந்த வெற்றிக்கு எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி. அன்புக்கு அடிபணிஞ்சவங்க, பண்பான வார்த்தைகளுக்கு பணிஞ்சு கொடக்கூடியவங்க. இந்த வக்ர நிவர்த்தியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் விழிக்கும் நேரங்க. இப்போது 6வது வீட்டிலிருந்து 7வது வீட்டுக்கு சனி நிவர்த்தியாகி இருக்காருங்க. 6வது வீடு அப்படிங்கிறது என்ன? எதிரி, கடன், நோய், மன அழுத்தம், இது எல்லாமே. 7வது வீடு அப்படிங்கிறது உயர்வு, உறவு, ஒப்பந்தம், கூட்டாளர்களால் பாக்கியம், சனி அதிர்ஷ்டம். அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதிரிகளை சனி முற்றிலுமே அழிக்க போகிறாருங்க. உழைப்புக்கு 100% பலன் கிடைக்கும். உங்களை தள்ளி வச்சாங்களா, இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய உறவினுடைய தொடக்கம்னு சொல்லலாங்க. சனி 7ஆம் வீட்டில் இருக்கிறது ராஜயோகம் ப்ளஸ் வாகை சூடக்கூடிய காலம் ப்ளஸ் குடும்பத்தில் நிலைத்தன்மை, புதிய பொறுப்புகள், இது எல்லாமே சேருது. இப்போ இதுவே சிம்ம ராசிக்காரங்க, ஒருவேளை நீங்கள் பண்ணுறீங்க, சொந்தமாக ஒரு தொழில் செய்கிறீங்க, ஆண்கள் பெண்கள், சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, வியாபாரமாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு நெருக்கடியை நீங்கள் வச்சுருக்கீங்க. ஒரு வியாபாரம் தானே, ஒரு தொழில் தானே, ஒருத்தர் நமக்கு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய உத்தியோகம் மட்டும் தொழிலாட்டம். சிம்ம ராசிக்காரங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா அது சாதாரண வேலையாகவே இருக்காதுங்க. எப்போவுமே ஒரு தலைமை பண்போடு தான் உங்களுடைய வேலை அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த தலைமை பண்புக்கு ஏற்றது போல இப்போ முன்னேற்றம் வரப்போகுது. மாற்றங்கள் இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காதவங்க இப்போ கண்டுக்குவாங்க. ஒரு வேளை அங்கீகாரம் கொடுப்பாங்க. மேலதிகாரிகள் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடைக்குங்க. பெரிய பொறுப்புகள் உங்கள் கைக்கு வரும். புதிய பொறுப்பு, முடிவெடுக்கக்கூடிய திறன், நிரந்தரமான நீடித்த வெற்றிகள் எல்லாமே கிடைக்குங்க. ஒருவேளை நீங்கள் இன்டர்வியூலாம் போகிறீங்க, ஒரு வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக, ஒரு ஒப்பந்தத்துக்காக போகிறீங்க, பெரும் வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் ஒரு உத்தியோகத்தில் இல்லை தொழிலில் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எப்படியாவது ஒன்று ஒழிச்சிருடா, ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுருப்பாங்க. நீங்கள் செய்யாத தப்புக்கு அங்கே போய் கண்ணீர் விட்டு நின்றுப்பீங்க இல்லையா. நான் தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏற்றுக்குவேன், ஆனால் என்னோட சூழ்நிலை கைதியாக இருக்கேன், நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே முடியுதுங்க. இனி ஒருத்தரும் உங்களை தீண்டவே முடியாது. அதே மாதிரி அரசாங்க பணியில் இருந்தீங்க அப்படின்னா தாமதமான பதிவு வரவு இப்போ உங்கள் கைக்கு வருங்க. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். அதிகார நிலையில் மேம்பாடு வருதுங்க. இது தனியார் துறையில் இருக்கீங்க, ஏதாவது ஒரு மேனேஜராக இருக்கீங்க, டீம்மேட், இந்த மாதிரி ஒரு உயர்வு, சம்பளம் அப்படிங்கிறது உயருங்க. வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருந்து வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. புதுசாக ப்ராஜெக்ட் கிடைக்கும். அது வேலை தேடுறவங்களுக்கு மிக பிரம்மாண்டமான ஆஃபரில் கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட பெரிய பெரிய சம்பளத்தோட பெரிய பெரிய நிறுவனத்தில் இருந்தால் கூட நல்ல வேலை கிடைக்குங்க. நல்ல ஒரு சேலரி பேக்கேஜ் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை பார்க்குறதுக்கான யோகம் இருக்குது. வெளிநாட்டில் தொழில் மேம்படுத்துறது யோகம் இருக்கும். தொழிலுக்காக, உத்தியோகத்திற்காக, படிப்புக்காக ஏதாவது ஒன்று வெளிநாட்டில் யோகம் கை கொடுக்குதுங்க. அதே பணம் சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, கொடுக்கறதுல நீங்கள் பெரியவங்க. என்ன ஒன்று, கொடுக்குற அளவுக்கு தான் நமக்கு செலவுகள் வந்துட்டே இருக்குங்க. இப்போ சனி சொல்கிறது என்ன தெரியுமா, உழைப்பு உன்னோடது, அதுக்கு உண்டான பலனும் இனிமே உன்னோடது. ஆனால் இது வரைக்கும் உழைச்ச உழைப்புக்கான பலனை யார் அனுபவிச்சா? அடுத்தவங்க லட்சக்கணக்கில் சம்பாரித்தாலும், கோடிக்கணக்கில் சம்பாரித்தாலும் சரி, இல்லை 100 200 சம்பாரித்தாலும் சரி, நமக்காக 1 ரூபா கூட செலவு பண்ணியிருக்க மாட்டோம். மற்றவங்களுக்காக உழைச்சி ஓடா தேஞ்சு போன அமைப்பு சிம்மத்தோட பேர் மட்டும்தாங்க. அவனுக்கு என்ன குறை, அவளுக்கு என்ன குறை, அவங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாம் பல டிஜிட்டல் இருக்கும், இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா? கண் திருஷ்டிக்கு வாழ்ந்துட்டு போகிறோம், கௌரவத்துக்காக வாழ்ந்துட்டு நமக்கு மட்டும்தாங்க தெரியும் 10 பைசா பாக்கெட்டில் இல்லை, 0 பேலன்ஸ் இருக்குது என்னோடய பேங்க் அக்கௌண்ட் இல்லையா. ஆனால் இனி அதை அவங்கக்கிட்ட சொன்னால் பொய்ன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ரூமராக இருக்கும் அப்படின்னு விமர்சனமே வச்சுருவாங்க. இனி அது எல்லாமே உண்மையாக நடக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயரும், பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கும், கடன் தொல்லை தீருங்க, உங்களுக்கு
நிலுவையில் இருந்த பணத்தொகை திரும்ப கிடைக்கும். தங்கம் வாங்குவீங்க, நகையெல்லாம் வாங்க போகிறீங்க, ஆடை அபகரணம் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொத்து வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சரியான வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. சொல்லப்போனால் உங்களுக்கு இனி வரக்கூடிய நேரம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. இந்த சிங்கம் ஒன்று புறப்பட்டதே, அதுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது வாழ்க்கை பந்தத்தில் இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி பந்தமாக இருக்கலாம். இந்த எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பிரிவுக்கு சில கிரகங்களினுடைய தசா பலன்கள் ஒவ்வொருவருடைய ராசியை பொறுத்து மாறுபடும். சிம்ம ராசிக்காரர்கள் பிரியறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி பழகுறாங்க? அதாவது சிம்மம் அப்படிங்கிறது அக்னி தத்துவ ராசி, கால சக்கரத்துக்கு 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ராசி, சூரிய பகவானை ஆட்சி வீடா பெற்ற ராசி. அதனால யாருன்னா அரசர் அப்படின்னு சொல்கிற ஒரு கம்பீரமாக பழகுவாங்க, இறங்கி போய் பழக மாட்டாங்க. அதே நேரத்தில் மரியாதையோடு பழகுவாங்க, மரியாதை கொடுத்து மரியாதை பெறுவாங்க, அன்பை கொடுத்து அன்பை பெறுவாங்க, பாசத்தை கொடுத்து பாசத்தை பெறுவாங்க. அந்த பாசத்தில் கூட ஒரு பகட்டு இருக்காது, பாசத்தில் கூட ஒரு நேர்மை, ஒரு கம்பீரம் இருக்கும். சரிங்களா? வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி, வாங்க சாப்பிடலாம் அப்படிங்கிறது சிம்மத்தோட குணம் இல்லை. வாங்க போகலாம் அப்படிங்கிறது சிம்மத்தோட, வா போகலாம் அப்படிங்கிறது தான் சிம்மத்தோட குணம். எதையுமே அதிகார தோரணையோடு அன்போட அக்கறையோடு சொன்னால் அது சிம்மம். ஆக இவங்களுக்கு ஒரு பிரிவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசத்தோடு பழகியவர்களை, பாசத்தோடு காதலிச்சவர்களை, உரிமையோடு பழகியவர்களை, உரிமையோடு நேசித்தவர்களை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சிம்ம ராசி அதை அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடஞ்சி போகிறதுக்கு நான் என்ன கண்ணாடியா, நான் கிரீடம்பா, சிங்கம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை எப்போவுமே சிம்ம ராசிக்காரர்கள்கிட்ட இருக்கும். அவங்க கண்ணாடி மாதிரி சுக்கு சுக்காக உடஞ்செல்லாம் போக மாட்டாங்க. அப்போ தான் ஒரிஜினாலிட்டியாக அந்த குணமே, அந்த சிம்ம ராசியினுடைய குணமே இவர்களுக்கு வெளியில் வரும். ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிரிவு வந்தால் மட்டும்தான் அவங்களாவே வாழ முடியுமே தவிர, அது வரைக்கும் சொல்லுவாங்க இல்லையா, தன்னோட வலிமை தனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்ம ராசி. சிம்ம ராசிக்காரர்களை யார் வெறுத்து ஒதுக்குறாங்களோ, சிம்ம ராசிக்காரர்களை யார் பிரியணும் அப்படின்னு திட்டமிட்டு பழகினார்களோ, சிம்ம ராசிக்காரர்களை யார் பிரிஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தான் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை சாதிச்சு காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் சபதத்தை ஏற்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். அங்கே தான் சொல்லுவாங்க இல்லையா, 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல செயல்படக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பிரிவு தான் இவர்களுக்கு தரக்கூடிய ஒரு முதல் பாடமாக அமையும். சிம்ம ராசிக்காரங்க என்ன காரணத்தினால ஒரு உறவிலிருந்து வெளியே வர்றாங்க? சிம்ம ராசிக்காரங்க வெளியில் வர்றதுக்கு பல காரணம் இருக்குங்க. ஆனாலும் பொதுவாக மதிப்பில்லாத இடத்துல இவங்க எல்லாரும் சகஜம்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சூரியனோட ஆதிக்கமாக இருக்கிறதுனால நான் கொடுக்குற மதிப்புக்கு ஒரு படி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உரிய மரியாதையை கொடுக்கணும். அந்த மதிப்பில்லாமல் நடத்துகிறவங்களை, தன்னை மதிக்க தெரியாதவங்களை, தன்னோட மரியாதையை புரிஞ்சு கொள்ளாதவர்களை சிம்ம ராசிக்காரர்கள் பிரிஞ்சே விடுவாங்க. அதை விட சிம்ம ராசி பொது இடத்துல ஒரு ஈகோவை அவங்கள காயப்படுத்தவே கூடாது. சும்மாவே வீட்டுக்குள்ளேயே சிம்ம ராசி ஈகோவை டச் பண்ணாலே சலங்க சத்தம் பயங்கரமாக கேட்கும். இதில் பொது இடத்துல ஈகோவை டச் பண்ணிட்டா சிம்ம ராசிக்காரர்கள் அந்த ஒரு இடத்துலையே அந்த உறவை விட்டு வெளியில் வந்துடுவாங்க. அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், கட்டின புருஷனாக கூட இருக்கலாம், கட்டின மனைவியாக இருக்கலாம், எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கில் வருமானம் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லையா. மரியாதை இல்லாத இடத்துல நான் எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கௌரிமான் பரம்பரை சிம்மராசி பரம்பரை. அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சூரியன் எப்படி கம்பீரத்தை கொடுக்கிறாரோ, கற்றை கொடுக்கிறாரோ, தைரியத்தை கொடுக்கிறாரோ, தன்னம்பிக்கையை கொடுக்கிறாரோ, அதே மாதிரி பிரிவை கொடுக்கும்போது 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ராசி மேலே உட்கார்றதுனால 1000 தான் சிங்கிளாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும்
அப்படியே ஒரு மனசில் வந்து பிரிஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரணம் அப்படிங்கிறது சில நாட்களுக்கு அப்படியே தொடர்கதையாக தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். 12க்கு அதிபதியான சந்திர பகவான் வந்து சனீஸ்வரனோட சேருவார், ராகுவோட சேருவார், கேதுவோட சேருவார். ஏன்னா சந்திர பகவான் வந்து தினக்கோள் இல்லையா, அப்படியே ஒரு மாதக்கோளுக்குள்ளே சுற்றி வரக்கூடிய கிரகம். அதனால இவர்களினுடைய மனம் அப்படிங்கிறது பிரிஞ்சாலும் கூட அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு சில காயங்கள் சில நாட்கள் இவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு கிரக சம்பந்தம் உண்டு. அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான இறை வழிபாடுகளும் உண்டு. சிம்ம ராசிக்காரங்க மரியாதை இல்லாத இடத்துல இருந்து எல்லா இடத்துலையுமே பிரிஞ்சிருவாங்க. காதல்லையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்காதா? அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சிம்ம ராசிக்காரர்கள் எப்படி காதலிப்பார்கள் தெரியுமா? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது சிம்மத்துக்கு பிடிக்காது. நீயும் நானும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது சிம்ம ராசி. அந்த காதலில் கூட இறங்கி போய் பேச மாட்டாங்க. நம்ம 2 பேரும் நல்லா பழகுவோம், நல்லா இருக்கும், நீயும் நானும் வாழ்ந்தோன்னா ரொம்ப வாழ்க்கை வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம். அங்கே கூட பாருங்களேன், காதலில் கூட ஒரு மரியாதை, அந்த மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கிறது சிம்மத்தோட குணம். அதனால் காதலில் மட்டும் இல்லைங்க, கடவுளாகவே இருந்தாலும் கோவிலுக்கு போகும்போது கூட கோயிலில் வரிசை கட்டி நின்று முறையாக சாமி கும்பிடுவாங்க. முறையாக ஆராத்தி மரியாதை விபூதி குங்குமம் இவங்க கைக்கு வரலை அப்படின்னு சொன்னால், ஒரு மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டு கோபுரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து கடவுளை பார்த்துக்கலாம்ப்பா உன்னை என்ன உள்ள என்னையா வேலை நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் சிம்மத்திடம். அந்த அறங்காவலர் குழு தலைவர் யார், அந்த கோயில் நிர்வாகம் யார், ட்ரஸ்ட் யாருன்னு கேட்டு பஞ்சாயத்து இழுக்காமல் வரவே மாட்டாங்க. அதனால் காதல் மட்டும் இல்லைங்க, கடவுளாக இருந்தாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவமும் கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்துலேருந்து சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரிஞ்சிடுவாங்க. அந்த உறவை நிச்சயமாக இழக்க தயாராகிடுவாங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா தனிமை துன்பத்தை கொடுக்குமா? நிஜமாவே காயப்படுவாங்களா அப்படின்னா அது எப்படி காயம் இல்லாமல் இருக்கும்? அதாவது என்னதான் சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலுமே தனிமையை நினச்சி அந்த தனிமைப்படுத்தியவர்களை நினச்சி தன்னை வந்து மரியாதை இல்லாமல் நடத்தியவர்களை நினச்சி தன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாத எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிகிட்டே இருக்கக்கூடிய, தன்னை கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய, தான் பெருசுன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை பிரிஞ்சதுக்கு அப்புறமா சிம்ம ராசிக்காரர்கள் நிச்சயமாக மனசளவில் காயப்படுவாங்க. ஆனால் ஒன்று இருக்குது, அந்த காயத்திலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு திரும்ப பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அந்த நபரே திரும்பி வந்து பேசினாலும் கூட கௌரவம்னு ஒன்று இருக்கு, கூடவே பிறந்தாச்சு. ஏன்னா சிம்ம ராசிக்குடைய மிருகம் வந்து சிங்கம்னு சொல்கிறோம். இப்போ சிங்கத்தோட குணம் இவர்களுக்கு வெளிப்படும் போது கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு சமான மரியாதை என்னையா அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த உறவை மறுபடியும் இணைய அந்த உறவோடு மறுபடியும் சேர நிச்சயமாக இவங்க தயங்குவாங்க. தயங்குறது மட்டும் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க, உனக்கு எனக்கு செட் ஆகாது, போயிட்டு வா அப்படின்றாங்க. அதனால இந்த காயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு மனசுக்குள்ளே தான் இருக்குமே தவிர வார்த்தையிலோ தன்னோட முகத்திலோ தன்னோட தோரணையிலோ சிம்ம ராசிக்காரர்கள் வெளிப்படுத்தவே மாட்டாங்க. நான் நிறைய சிம்ம ராசிக்காரர்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது என்னையா இவ்வளோ பெரிய பிரிவை இப்படி டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறீங்களே, பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் அழுகிறது எனக்கு தாயா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை, அந்த ஒரு மனக்காயத்தை கூட மரியாதை போகும் இடத்துல காட்ட தயங்குற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி தன்மானத்துக்கும் மானத்துக்கும் முதலிடம் கொடுக்குங்க. சிம்ம ராசிக்காரர்கள் காயப்பட்டுட்டாங்க, என்ன இருந்தாலும் உணர்வுகளை உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடியவங்க, இதிலிருந்து முழுமையாக வெளியே வந்துடுவாங்க. அப்படின்னா அது எப்படி வராமல் இருப்பாங்க? இவங்களை வந்து இக்னோர் பண்ணவங்களை, ரொம்ப காயப்படுத்தினவங்களை, மட்டம் தட்டினவங்களை நினச்சி கோபம் வரும். அந்த கோபத்தில் வார்த்தைகள் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக வரும், அந்த முடிவு அப்படிங்கிறது ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுதான் சிம்ம ராசி. எடுத்துக்கொண்ட செயலில் கடும் கோபத்தை கொண்டாலும் கூட எடுக்க போகிற முடிவை ரொம்ப அமைதியாக சைலண்ட்டாக தீர்க்க தரிசியாக எடுத்தால் அது சிம்ம ராசி. அந்த முடிவிலிருந்து வெளியில் வர்றதுக்கு சில நாட்கள் ஃபஸ்ட்டு அமைதியாவாங்க, அதுக்கப்புறம் நினைவுகள் எல்லாம் காயப்படுத்திக்கிட்டே இருக்கும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் பண்ணிவிட்டு வேற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டு
இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான். அதனால அவங்களுடைய மனசுமே அப்படி தான் இருக்கும்.